டொனால்ட் ட்ரம்பை சந்தித்த சில நாட்களிலேயே ஜி ஜின்பிங் தற்போது விளாடிமிர் புடினை பெய்ஜிங்கில் வரவேற்றுள்ளார். ஒட்டுமொத்த உலகமும் இதனை உன்னிப்பாக கவனித்து வருகிறது. விளாடிமிர் புடின் இன்று ஜி ஜின்பிங்குடனான மிக முக்கியமான பேச்சுவார்த்தைகளுக்காக பெய்ஜிங் வந்தடைந்தார். இந்த விவாதங்கள் முக்கியமாக எரிசக்தி ஒப்பந்தங்கள், வர்த்தக கூட்டாண்மைகள் மற்றும் ரஷ்யா சீனாவுக்கு இடையிலான பிரம்மாண்டமான எரிவாயு குழாய் திட்டத்தை விரைவுபடுத்துவது ஆகியவற்றில் கவனம் செலுத்துகின்றன. இது ஏன் இவ்வளவு முக்கியமானது? ஏனெனில் மேற்கத்திய நாடுகளுடனான பதற்றங்கள் நீடித்து வரும் நிலையில் ரஷ்யா வலுவான பொருளாதார ஆதரவை தேடி வருகிறது. சீனாவோ தனது பொருளாதாரத்தை மேம்படுத்த நீண்ட கால எரிசக்தி பாதுகாப்பை விரும்புகிறது. ஆனால் இந்த சந்திப்பு அதைவிட பெரிய புவிசார் அரசியல் செய்தியை கொண்டுள்ளது. சில நாட்களுக்கு முன்புதான் முக்கியமான அமெரிக்கா சீனா பேச்சுவார்த்தைகளுக்காக டொனால்ட் ட்ரம்பை ஜி ஜின்பிங் வரவேற்றிருந்தார். இப்போது அவர் புடினுடன் அமர்ந்து பேசி வருகிறார். இதன் அர்த்தம் பெய்ஜிங் ஒரே நேரத்தில் வாஷிங்டன் மற்றும் மாஸ்கோ ஆகிய இரு தரப்புடனான உறவுகளையும் சமநிலைப்படுத்த முயற்சிக்கிறது என்பதாகும். இந்த சமநிலைப்படுத்தும் முயற்சி உலக அரசியலின் எதிர்காலத்தையே தீர்மானிக்கக்கூடும். எரிசக்தி சந்தைகள் ஏற்கனவே பதற்றத்துடன் எதிர்வினையாற்றி வருகின்றன. இந்த பேச்சுவார்த்தைகள் கச்சா எண்ணெய் விலைகள், எரிவாயு விநியோகம், வர்த்தக வழித்தடங்கள் மற்றும் எதிர்கால இராணுவ கூட்டணிகளை கூட பாதிக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். சமூக வலைத்தளங்கள் இப்போது பெய்ஜிங்கை உலகளாவிய இராஜதந்திரத்தின் புதிய மையம் என்று அழைக்கின்றன. ஏனெனில் தற்போது உலகின் மிகப்பெரிய வல்லரசுகள் அனைத்தும் சீனாவை நோக்கியே திரும்புகின்றன. ஒரே ஒரு நகரம், 3 வல்லரசுகள், உலகெங்கிலும் உள்ள கோடிக்கணக்கான மக்களை பாதிக்கக்கூடிய முடிவுகள். எனவே அமெரிக்கா, ரஷ்யா ஆகிய இரு நாடுகளையும் சீனாவால் வெற்றிகரமாக சமநிலைப்படுத்த முடியும் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா? உங்கள் கருத்தை கீழே கமெண்ட் செய்யுங்கள். மேலும் அப்டேட்டுகளுக்கு ஃபாலோ செய்யுங்கள்.